இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்து கரோல் பாக் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தாஜ்மஹால் போயிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரூம் எடுத்திருக்கோம். ரூமில் பார்த்தீங்கன்னா ரூம் பக்கா கண்டிஷனாக இருக்குது. அண்டு இங்கேயே ஒய்ஃபை, யூடியூப் அதெல்லாம் இருக்குது. போட்டு பார்த்துக்கிட்டே ஜம்முன்னு இருக்கும். அண்டு ரூம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் பொறுத்து தான் பக்காவாக இருக்குது. அண்டு இங்கே மட்டும் இங்கே நமக்கு ஃபுட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த 110 சப்பாத்தி 10 ருபீஸ் தான். ஆக்சுவலி இதுதான். பட் நல்லாவே இருக்குது. என்னென்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்ம நேற்று ஃப்ரைடே வந்து போயிருந்தோம். தாஜ்மஹால் வெரி ஒஸ்ட்டு. எப்பயுமே நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃப்ரைடே மட்டும் எக்காரணத்துக்கு ஒன்று பிளான் பண்ணாதீங்க. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று பட்டது ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம எதை நம்பி எதை பார்க்குறதுக்கு போகிறோமோ அதுவே இல்லைன்னும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக மாறி போச்சு. அது மட்டும் கொஞ்சம் கவலை அளிக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, மூவ் ஆன் பண்ணுவோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து சாந்தி ஹோல்சேல் மார்க்கெட்லாம் வந்து இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸு அண்டு நிறைய அங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சாந்தினி ஏதோ ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே நான் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி போக முடியுதா என்னன்னு தெரியல. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மேபி 2 o'clock மேலே மழை நின்றுச்சுன்னா ரேபிடோ போட்டு நம்ம அங்கே போகலாம். போயிட்டு நான் மீதி வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாம்பார். ஆனால் 110 கொஞ்சம் இருக்குது. வெளியே நம்ம போக முடியாது. எல்லாம் இங்கே இருக்கிற டூஸ்ட்டு. ஒரு ரொட்டி 10 ரூபா தான். அதனால் ஏதோ சமாளிச்சிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் என்ன பிரச்சனை. சரி சாப்பிடும். அது ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீங்கள் வந்துட்டீங்க, டெல்லி சைடு வந்துட்டீங்கன்னா அந்த ரொட்டி சப்பாத்தியை சாப்பிடாமல் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. அது மட்டும் ஓகேங்க. சூடாக இருக்குது. ஒரு பைட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் போகுமான்றது டவுட்டாக இருக்குது. உழுவுற காசு உண்மையாக ஒருத்தாக தான் இருக்குது. 110 போது ஓகே, எதுவும் பண்ண முடியாது தான். எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க ஹோட்டலில் அதனால் அவங்க இதுதான் ப்ரைஸு. பட் அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்கள் மற்ற ஹோட்டல் கம்பேரபிலிட்டி பண்ணிங்கன்னா மதியம் நான் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறேன். டெல்லியில் தமிழ் ஆள் ஒருத்தர் வச்சுருக்காரு, சரவணன் மிஸ் அப்படின்னு. ரேபிடோ போட்டு தான் போகிறேன். போயிட்டு நாங்கள் அதனால் கண்டினியூ பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக வச்சுருக்காருங்க. அதுதாங்க இங்கே எல்லாமே 100 ரூபா 2 இட்லி அந்த கான்செப்டில் வச்சுருக்காங்க. தலைமை வெறும் 50 ரூபா தான் சொன்னார். எனக்கே ஆச்சரியம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டில் வந்து கரோல் பாக் இருக்குது. கரோல் பாக் எப்படி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்தாலும் டெல்லியில் இவ்வளோ பெரிய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடாது. எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. என்னே தெரில. வந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தா தாஜ்மஹால் போனோம். தாஜ்மஹால்லையும் ஒன்றும் திறக்கல அன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் மழை. இது இப்போ காலையில் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஹெவியாக இருந்திருக்கும். ஃபுல்லாக இந்த ரோடு பாதி பிளாக் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஃபுல்லாக மழை தான். மழை முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கு. இப்போ கரோல் பாக் வந்து போக போகிறோம். நம்ம கரோல் பாக் வந்து எதில் போக போகிறோம்னா இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து போக போகிறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால் பஸ்ஸில் வந்து போக போகிறோம். பஸ்ஸில் போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் சாப்பாடு இருக்குது, அதுக்கு தான் போக போகிறோம். பஸ்ஸஸ் 2 பஸ்ஸு போகுது. நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். நான் இருக்கிற லொக்கேஷன் இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டு தான். டுடே இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. மீதி வீடியோ வந்து நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல் போயிட்டு ஓகே மக்களே, ஃபைன். அங்கே போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் பஸ்ஸஸ் வருமா என்னன்றது தெரியல, கேட்டிருக்கேன். இதுதான் வரும்ன்றிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பஸ் ஏறிட்டு நான் மீதி கண்டினியூ பண்ணுறேன். ஏறிட்டு ட்ராவலு கிட்டத்தட்ட 5 rupees தான் டிக்கெட்டு. தரமாக இருக்குது. லாஸ்ட் சீட்டு வந்துட்டோம். ஃப்ரண்ட்டில் எதுவும் சீட்டு இல்லை, இருக்குது பட் அங்கே உட்கார முடியல. அதனால் வந்து இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டோம். இங்கே பக்காவாக இருக்குது. கரோல் பாக் வந்து எத்தனை ஸ்டாப்புன்னு தெரியல.
மேபி விட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம். சூதானமாக பார்த்து தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல எங்கெங்கன்றதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஓகே, பட் ஃபைன். இந்த பஸ் வந்து 838. அந்த பஸ்ஸில் வந்து ஏறி இருக்கும். பக்காவாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பஸ்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்த்தா முடிஞ்சு அதுவும் வந்து எடுத்தாச்சு. அண்டு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி பஸ்ஸில் தான் வந்து போக போகிறோம். சந்தன் சாவடியோ ஏதோ ஒன்று, அங்கே போயிட்டு நம்ம வந்ததுக்கான இது போய்க்கலாம் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்குது. அங்கே போய் கேட்டுட்டு மீதி நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த ஸ்டேஷனில். அங்கே போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பஸ்ஸு பிடிக்கலாம், இல்லை ட்ரெயின் பிடிக்கலாம். ஏன்னா மெட்ரோவும் பக்கத்துலேயே இருக்குது. அது ஒரு நமக்கு பெனிஃபிட். ஏன் பஸ்ஸில் ஏறினா 5 rupees தான் வந்து இருக்குது. ஒர்த்திட், உண்மையாகவே ஒர்த்திட், பக்காவாக இருக்குது, தரமாக இருக்குது. மேபி நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க தான் சொல்கிறேன். இதெல்லாம் சீட்டு நம்ம ரொம்ப கூட்டம். ஓகே, நான் போயிட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் பேசிகிட்டே இருந்தேன்னா ஸ்டாப்பை மறந்துடுவேன். சீட்டிங் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸில் எந்த ஒரு ஃபெசிலிட்டி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ பட்ஜெட்டில் வந்து இருக்குது. டிக்கெட் ஃபேரும் சரி, போகிற டிஸ்டன்ஸும் சரி பட்ஜெட்டில் இருக்குது. ஆனால் நம்ம சென்னை மாதிரி இன்னும் இங்கே இந்த டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கான்னு தெரியல. ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு சரியாக தெரியல. பட் இங்கே வந்து கையில் டிக்கெட்டுகளுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. தரமாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் இப்போ ஏறினது பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்லி ஃபார் ஃபேர் வந்து 5 ரூபா தான். தரமாக இருக்குது. ஃபைனலி கரோல்பாக் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இங்கே இறங்கிட்டு ஆப்போசிட் நம்ம போகணும். ஆப்போசிட் போகிறதுக்கு நமக்கு எஸ்கலேட்டர் இருக்குது, வசதிகளுடன் படைக்கப்பட்டிருக்கு. அப்படியே போயிட்டு இறங்கிட்டு இந்த செருப்பு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு ஒரு 450 மீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு கண்டினியூ காண்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய சாட் ஐட்டம் தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லி சாட் ஐட்டம் தான், ஆயில் ஐட்டம் தான். சாட் ஐட்டம்ன்றத விட ஆயில் ஐட்டம் சொல்லிட்டு போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது. நமக்கு என்ன இருந்தாலும் சோறு தாங்க முக்கியம். சோறு இருந்தால் தான் நமக்கு ஓகே ஆகும். நேற்று ஆக்சுவலாக தாஜ்மஹால் ஒரு பெரிய சினாரியோ ஆயிடுச்சு. அது உங்ககிட்ட சொல்லி ஆகணும். 2 சப்பாத்தியை வச்சுக்கிட்டு ஏதோ ரைஸ்ன்ட்டேன் உடலையே. நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி. இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கும், இல்லைனா அதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக பேசி விட்டேன். அதான் லெஸ் தேன் குவான்டிட்டியை இப்படின்ட்டு போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு 2 சப்பாத்தியை போட்டு ரைஸ் போட்டு அள்ளி எடுத்துகிட்டு வந்தாப்புல. ஓகே தான். ஓகே மக்களே, நான் போய்ட்டு ஹோட்டலில் போய் கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ நடந்து போய்கிட்டு இருக்கேன், பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. எப்பயுமே கொடுக்க மாட்டேங்க. லைக்கும் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க. பண்ணி விடுங்க. ஏன்னா டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம போகும்போது கண்டிப்பாக விசாரிக்கிறோம். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது கரோல்பாக்கில் வந்து நிறைய டிஷர்ட்ஸு, அப்புறம் அந்த துணிமணிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்குது. ஓகே தான், நம்ம இப்போ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால ரொம்ப அழுகு. ஸ்டூடியோவில் வாங்கின செருப்பு வந்து ரிவ்யூ கொடுக்கணுன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. மழை டைமில் வடிக்க தள்ளுது, கீழே விழுந்தாலும் அடிப்பட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மெஸ்ஸு இதராயே இங்கேயே உள்ளது. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் இருக்கிறது. உள்ளே போய் செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மெனுக்கார்டு இருக்கு. ரைஸ்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போயிடுவாயிடுச்சு. சரவணன் உணவகம். மேபி இங்கே யாரும் வந்திருக்க மாட்டேங்க இது வரைக்கும். கரோல்பாக் உள்ளே இருக்குன்றது எனக்கே நேற்று பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒன்று எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 140 கிட்ட வருது. சாப்பிடுவோம். 140 ஓகே தான். பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே வாட்டர்லாம் ஒரே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு. கேண்டீனை பாருங்கள். ரைஸ் சாப்பிடலாம் தான் வந்தேன். எனக்கு மைண்ட் செட்டில் சரி ஓகே பிரியாணி சாப்பிடுவோம்.
ரேட்டு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கு. இப்படி ஒரு கடை உண்மையே ஒருத்திட்டு ஹாஃப் பிளேட் சொன்னேன், பக்கா வந்தது. மகளுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவல் சென்னையில் பார்க்கக்கூடிய அதே தயிர் பச்சடி, அப்புறம் ஆனியன் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, லெட்ஸ் ட்ரை பண்ணி முடிஞ்சதுன்னா இங்கே பரோட்டா வாங்கிட்டு போயிடலாம் நைட்டு. இப்போ வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வாங்க, 100 ருபீஸு. இது 200 ருபீஸ். சின்ன சின்னதாக இருக்குது, பார்க்கலாம். அந்த மார்க்கெட் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கடை ஒரு கடை பக்காவான கடை இருக்குது. லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி நல்ல கலெக்ஷன்களே இருக்கிறது. இதில் ஒரு டாப் தான் இருக்குது, நம்ம அங்கே பார்த்ததால வேறு வேறு. லேடிஸ்குள்ள பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. புகையாக வருது. எங்கள் அக்காளுக்கு எடுத்து அனுப்பிச்சோன்னா இப்போ வாங்க சொல்லிடுவா. உடனே எடுத்து அனுப்பி பார்ப்போமா, ஒரு 2 ஃபோட்டோ அனுப்புவோம். என்ன சொல்கிற பார்ப்போம். சாந்தினி சவுக் இதுதான் அந்த லொக்கேஷன் இருக்கிற இடம். நமக்கு வந்து மெட்ரோ வந்துருக்கு. இந்த மெட்ரோலேயே நம்ம வந்து டேரெக்டாக போயிடலாம். கிட்ட கூட்டத்தை பாருங்கள், ஹெவி க்ரௌடாக இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, இங்கேருந்து ஏறி நம்ம இன்னொரு ட்ரெயினில் இறங்கி அங்கேருந்து மாறணும். இங்கேருந்து ஏற முடியுமானே ஒரு டவுட்டாக இருக்குது. 30 ரூபா டிக்கெட்டு, பார்க்கலாம். 2 இடத்துல மாறி போகிற மாதிரி இருக்குது. அதான் இங்கே பார்த்துக்கலாம்.